guys, AI வரமா சாபமானே தெரியல. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐயை பயிற்சி ஸ்கேம் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்து வீடியோ கால்லாம் பண்ணுறாங்க. வீடியோ கால் பண்ணி போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு போலீஸ் லோகோ மேலே இருக்குது, போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் பர்சன் ஸ்கேம் பண்ணுறாங்க. கால் பண்ணி பயமுறுத்துறாங்க. நம்மளையும் வீடியோ காலில் பேச வைக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த வீடியோ கால் ஆன்சர் பண்ணி நம்ம பேசும்போது நம்ம வீடியோ ரெக்கார்ட் ஆகும். அதை வந்து வேற பர்பஸ்க்கு அவங்க பாய்க்கலாம். நம்மளோட யூனிஃபார்மை மாற்றி, நம்மளோட போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸிங்கை மாற்றி வேற ஆளை ஸ்கேம் பண்ண பாய்க்கலாம். ஸோ வீடியோ கால் வரும்போது தெரியாத நம்பராக இருந்தால் மொதல் விஷயம் ஆன்சர் பண்ணாதீங்க, ஓகேங்களா? காமன் காலில் பேசிட்டு யார் எவருன்னு கேட்டுட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. ஒருவேளை வீடியோ கால் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அதை ரெக்டிஃபை பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி போலீஸ் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு எந்த போலீஸ்காரங்களும் உங்களுக்கு வந்து வீடியோ கால்லாம் பண்ண மாட்டாங்க. அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வந்து முற்றிலும் ஸ்கேம். ஒரு ஆளை வந்து பயம் படுத்துறதுக்காக பாய்க்கிற ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாய்ச்சி ஒரு ஸ்கேம் பண்ண பார்க்குறாங்க. இதில் எப்படி உங்ககிட்ட இருந்து காசு எடுக்கலான்னு தான் பார்ப்பாங்க. அப்படி ஒரு வேளை காசு எடுக்கலனாலும் அட்லீஸ்ட் ஐடென்டிட்டி டெஃப், உங்களோட மூஞ்சி வீடியோ காலில் அவங்களுக்கு கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வீடியோ காலில் பேசும்போது உங்கள் மூஞ்சை பாய்ச்சி வேற ஆளை ஸ்கேம் பண்ணலாம். ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வீடியோ காலில் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ரீசன்ட்லி என்னோட ஃப்ரெண்டோட ஃபாதருக்கு நடந்திருக்கு. அவரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலை வந்துட்டு 2 மணிக்கு கால் வந்திருக்கு. 4-5 மணி வரைக்கும் அந்த ஸ்கேமர் என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவனும் காசெல்லாம் கேட்டிருந்திருக்கான். இவரும் போடுற நிலைமைக்கு போயிட்டாரு. நல்ல வேலை அதுக்கட்டி அவரோட எல்டர் சன் இதை கண்டுபிடிச்சனால இதை வந்து நம்ம இல்லை இது போட வேணாம், நம்ம என்ன விஷயம் செக் பண்ணும்போது அவங்ககிட்ட வாட்ஸ்அப் பண்ணாக்கா அவன் வந்து அவ்வளோ திமிரா பேசுறான். ஸோ பேசிக்கலி அது வந்து ஒரு ஸ்கேம். ஆனால் அவங்க டார்கெட் பண்ணுறது எல்லாமே வயசு கூட உள்ள ஆள், அதுவும் இல்லாமல் அக்கௌண்ட்டில் காசு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரிட்டையர் பண்ணவங்களாம் இபிஎஃப் காசு அந்த மாதிரிலாம் போந்துருக்கும். அந்த மாதிரி காசு வச்சுருக்கிறவங்கள தான் மெயினாக டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ வீட்டில் வயசானவங்க இருந்தாங்களும் சரி, இல்லை வயசு குறைவானவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் பாய்க்கிறவங்க அவ்வளோவா நாலேஜ் பத்தாதவங்க இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட இது போய் சேரணுன்றதுக்காக தான் செய்கிற ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோவோட கடைசியில் அவன் எப்படி சேட் பண்ணியிருக்கான்றதை நான் போடுறேன். பட் நான் நம்பரை சேர்த்து காட்ட முடியாது. ஏன்னா நம்பரை நான் காட்டினேன்னு சொன்னாக்கா எனக்கு வயலேஷன் விடுவோம், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கைஸ். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த டெக்னாலஜி மாடர்ன் வேர்ல்டில் ஏஐ பாய்ச்சி வீடியோ காலில் கூட ஸ்கேம் பண்ண முடியும். ஓகே, பி அவேர் கைஸ், பி அவேர். Just a piece of information. Bye-bye.